சேயோனுடைய நேர்களுக்கு வணக்கம். இதற்கு முந்தைய விழியங்களில் கடவுள், இறைவன், பகவான் போன்ற வார்த்தைகளின் சொல்லாய்வை பற்றி பார்த்தோம். அந்த வரிசையில் நாம் கடவுளை அழைக்கும் வார்த்தைகளான சாமி, ஆண்டவன், தெய்வம் ஆகிய சொற்களின் சொல்லாய்வை தொடர்ந்து செய்ய நினச்சிட்டு இருந்தேன். சூழ்நிலை காரணமாக தொடர முடியாமல் போயிடுச்சு. இந்த விழியத்திலிருந்து அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். இறைவன், கடவுள், பகவான் இவற்றின் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது சாமி. சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர மிக இயல்பாக நாம் கடவுளை அழைக்கிற வார்த்தை சாமி. சிலரோட புரிதல் எப்படி இருக்குன்னா, சுவாமிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தான் சாமி என்கிற வார்த்தை வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. உண்மையில் சாமி என்னும் தமிழ் வார்த்தையை சுவாகா செஞ்சு வந்தது தான் சுவாமி. ஆக சுவாமி என்பதன் மூலச்சொல் சாமி என்பதுதான். இப்போ நாம சொல் மூலத்திற்கு போயிடலாம். சித்தர்கள், அதாவது சித்தம் பொருந்தியவர்கள், ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து ஞானங்கள் பெற்று குண்டலினி சக்தியை எழுப்பியவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்களின் முக்கியமான ஞானம் என்பது விண்ணாராய்ச்சி தான். விண் பிளஸ் ஞானம் விஞ்ஞானம். விண்ணாராய்ச்சி செய்த சித்தர்களே விஞ்ஞானிகள். பிற்காலத்துல விண்ணாராய்ச்சி மட்டும் இல்லாமல் அனைத்து ஆராய்ச்சிகளின் பொது வார்த்தையாக விஞ்ஞானம் என்ற சொல் அமைந்தது. ஆதியில் சித்தர்கள் நீண்ட முடி கொண்டவர்களாக இருந்தாங்க. ஆதியில் இரும்பு கத்திகள் இருந்ததில்லைங்கிறதும் ஒரு காரணம். சிவனே முதல்ல இரும்பை கண்டறிந்தவர். அதை சிவனுக்கான தனி விழியத்தில் விரிவாக பார்க்கலாம். உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த சிந்தனையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்ததால அவர்களுக்கு முடி திருத்துற தேவை இருந்ததில்லை. சா பிளஸ் மயிர். சா என்றால் நீண்ட, பெரிய என்று பொருள். சா பிளஸ் மயிர், சாமயிர், சாமயி, சாமி. நீண்ட முடி கொண்ட சித்தர்களே சாமி, சாமியார் என அழைக்கப்பட்டனர். ஆக சாமி என்பவர் விஞ்ஞானி தான். சாமி என்பதன் சொல்லாய்வை நம்ம பார்த்துட்டோம். அந்த வரிசையில் ஆண்டவன் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம் கடவுளர்கள் அனைவருமே ஆதியில் சித்தர்கள் தான். முக்தி அடைந்த சித்தர்களே கடவுளர்கள். யார் கடவுள் அப்படிங்கிற விடயத்தில் இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சித்தர்களாக இருந்த கடவுளர்கள் ஆதியில் அரசர்களாகவும் இருந்து மக்களை வழி நடத்தியதால் அவர்கள் ஆண்டவர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர். விநாயகர் என்பவர் யார் அப்படிங்கிற முந்தைய விடயத்தில் மக்களை வழி நடத்திய சித்தர்களின் உருவகம்தான் விநாயகர் அப்படிங்கிறத பார்த்தோம். மக்களை வழி நடத்தி மக்களை ஆண்டவர்கள் தான் ஆண்டவர். நாம கடவுளை ஆண்டவனே, ஆண்டவா எனவும் அழைக்கிறோம். ஆக நாம் வணங்கும் கடவுளர்கள் உண்மையில் மனிதராக பிறந்து சித்தராக வாழ்ந்து மக்களை வழி நடத்தியவர்கள்தான் என்பதற்கு இந்த ஆண்டவன் என்ற சொல் மிக முக்கிய சான்று.